சின்னவளை பற்றி. நானும் இந்த திருப்பூருக்கு ஒரு வேலை வாய்ப்பு விஷயமா வேலை செஞ்சுட்டு தான். என்ன வேலை செஞ்சேன் அப்படின்னா, காலேஜில் ஒரு 5 வருஷம் லெக்சரராக ஒர்க் பண்ணியிருக்கேன். 10 வருஷம் கம்பெனியில் ஐடி மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த வியாபார வாய்ப்பை என் கூட காலேஜில் ஒர்க் பண்ணியிருப்பார்ல, அவர் இந்த வியாபார வாய்ப்பை எனக்கு காமிச்சு கொடுத்தாரு. என்ன சொல்லி காமிச்சு கொடுத்தாரு அப்படின்னா, நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ்க்கு என்ன பெருசாக ஆசை இருக்கும். ஏரோப்ளைன் வாங்கணும்னா வீடு அப்படியெல்லாம் இருக்காது. பெருசாக என்ன ஆசை இருக்கும், எப்படியாவது ஒரு வீடு கஷ்டப்பட்டு ஒரு வீடை கட்டிடணும்னா, ஒரு பொண்டாட்டி பிள்ளையோட போகிறதுக்கு ஒரு கார் வேணும். ட்ரை பண்ணுவோம், முயற்சி பண்ணிட்டு தான், இப்பயும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ரைட்? ஹலோ, கொஞ்சம் பேசுனீங்கன்னா தான் கடற்கரை போகலாம். ரைட்டா இல்லையா? நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கோம், ஆனால் நடக்குதா? எங்கள் அப்பாவும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாரா? எப்போ எனக்கு அவர் சொன்ன மாதிரி சார்லி சொல்லலாம், எங்கள் அப்பா டாக்டராக, எங்கள் அப்பா மாதிரியே நானும் டாக்டராகனு ஆசைப்பட்டேன். என்னது உங்கள் அப்பா டாக்டரா? சொல்லவே இல்லை, அவரும் ஆசைப்பட்டாரு. புரியுதா இல்லையா? இப்படிதான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். கரெக்டா இல்லையா? இப்படியே தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நம்மளும் ஆசை, நம்ம அப்பாவும் ஆசைப்பட்டாரு, நம்ம தாத்தாவும் அவர் பிள்ளையா இருக்கும்போது ஆசைப்பட்டிருப்பாரு, ஆசைப்பட்டிருக்க மாட்டாரா? அவரும் ஆசைப்பட்டாரு. ஆனா யார் ஆசைப்பட்டதை நிறைவேற்றிருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நிறைவேறியிருக்கா? நம்மளும் போராடிட்டே இருக்கோம், கடைசி வரைக்கும் நிறைவேறவே இல்லை. ஆனா இந்த இண்டஸ்ட்ரியில் மைலஸ் மார்க்கெட்டிங்ல நிறைவேறிங்கிற ஆதாரம் அதுக்கு முன்னாடி பேசிட்டு போனா அத்தனை பேரும். யாரும் மைக் பிடிக்க தெரியாத நபர் தான் இங்கே வந்தா அத்தனை பேருமே, யாரும் பேச தெரியாத நபர் தான் இங்கே வந்தா அத்தனை பேருமே, எல்லாரும் நம்மள மாதிரி வேலைக்கு போயிட்டு இருந்த நபர் தான் அத்தனை பேருமே. ஆனால் தன்னோட வாழ்க்கையை ஒரு கோணத்துல இருந்து பார்த்து மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பா இதை பயன்படுத்திருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே உங்களை விட தகுதியிலும் திறமையிலும் குறைவு தான். ஆனால் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா நம்மளால ஜெயிக்க முடியுமா? முடியும்ல. அதற்கான வாய்ப்பு தான் உங்கள் நண்பர்கள், உங்கள் சொந்தக்காரங்க இங்கே அரசு வந்திருக்காங்க. நம்பர் 1. சரி சார், நான் தான் நல்ல வேலையில் இருக்கேன், நான் தான் நல்ல வேலையில் இருக்கல, சம்பாதிச்சுட்டு இருக்கல, என்னையும் ஏன் அந்த படுவாவை இங்கே கூட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க, ஏன் என்னை கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு தோணும். கரெக்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? பாருங்க, ஆமா சாப்பிட்டு போறாங்க பாருங்க. கரெக்டு தான். ஏன் அப்படின்னா, நம்ம தனி மனிதனா உழைச்சிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை மாறுமானா மாறலை. அதுதான் நம்ம தாத்தாவும் ட்ரை பண்ணியிருக்காரு, மாறலை. நம்ம அப்பாவும் ட்ரை பண்ணியிருக்காரு, மாறலை. நம்மளும் இதுவரை ட்ரை பண்ணி மாறலை. அப்போ ஒரு கூட்டு முயற்சி தேவைப்படுது. அப்போ கூட்டு முயற்சி வெளியே போய் 10 பேர் சேர்க்கலாமா? அப்படி உங்களை மாதிரி நானும் நம்பி 4 பேரை சேர்த்து தொழில் பண்ணேன். ஹலோ, சுயமா கம்பெனி பேர் கேலக்ஸி ஐடி கன்சல்டன்சி தொழில் பண்ணேன். சிஸ்டம் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், சிசிடிவி இதெல்லாம் பண்ணேன். விஜயகுமார் டோல்கேட்லாம் நான் தான் சிசிடிவி போட்டேன். பண்ணால் ஒரு 4-5 வருஷத்தில் கம்பெனி 2 லட்ச ரூபா பணம் இல்லைப்பா, 2 லட்ச ரூபா லாஸில் இருக்குங்க. ஏன்னா அந்த 4 பேருமே எனக்கு யாருன்னே தெரியாது, நண்பர் கூட்டம் சேர்த்ததில்லை. அப்படி போனதான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் போயிருக்குங்க. ட்ரை பண்ணி நம்மளால் ஜெயிக்க முடியல தனி மனிதனா. ஒன்று, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, எங்கேயாவது பணத்தை கொடுத்தா நமக்கு பணம் கொடுத்துருவானா, 1 லட்ச ரூபா கேட்டால் கொடுத்துருவான், மாதம் 10,000 ரூபா கொடுத்துருவோம், எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன், அப்படி இருக்காங்களா இல்லையா? ஹலோ, அப்படி சத்தியமாக பணம் வராது, அப்படி சத்தியமாக பணம் வராது. இன்னொருத்தங்க 1 லட்ச ரூபா கொடுத்தா 1 கோடி தர்றாங்களாமா. ஊருக்குள்ள திர்றாங்க, அப்படிலாம் கோமாளிலாம் தர்றாங்க, யாரும் ஏமாந்துறாங்க. சரியா? 1 லட்ச ரூபா கொடுத்தா 1 கோடி தர்றாங்க. நான் கேட்குறேன், சாமி நம்பிக்கை உள்ளவங்க கை தூக்க பார்ப்போம். கடவுள் நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது எந்த கடவுளாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்போ எல்லாருமே நம்பிக்கை உள்ளவங்க. நான் கரெக்டாக? சரி, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். இப்போ தர்றேன் பணம், 1 லட்ச ரூபா கூட தர்றேன். உங்களுக்கு பிடிச்ச சாமி முன்னாடி வச்சுட்டு 1 வருஷம் கழிச்சு அந்த காசு மேலே 1 ரூபா காயின் மட்டும் வேணும், வந்துருமா? ஏன் வராது? ஏங்க, உங்களுக்கு காசு தரேன்னு வெளில சொல்கிறவன்ட்ட 1 கோடி ரூபா தரவன்ட்ட 1 லட்ச ரூபா கொடுக்குறீங்களே. கடவுள்கிட்ட நம்பி கொடுங்க. நீங்கள் நம்புற கடவுள், நீங்கள் நம்புற தெய்வம், நீங்கள் டெய்லி கும்புற தெய்வம், கொடுத்து பாருங்களேன். வராதுன்னு புத்திக்கு
தெரியுது இல்லை, அப்புறம் எப்படி இன்னொருத்தன் தருவான்? இது மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியில் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா ஸ்கேம் அப்படின்னு சொல்றாங்க. என்னது ஸ்கேம்லாம் தெரியுமா? ஏமாத்துற வேலை அப்படின்னு சொல்றாங்க. டைரக்ட் செல்லிங்னா ஏமாத்துற வேலை அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, டைரக்ட் செல்லிங்னா பணம் கொடுத்து பணம் தர்றது ஏமாத்துற வேலை தான், சத்தியமா ஏமாத்துறது. அது டைரக்ட் செல்லிங்கே இல்லை, அதுக்கு பேர் மணி செயின் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். என்னது? இதுக்கு பேர் நாங்கள் பண்றது பேர் என்ன? டைரக்ட் செல்லிங், நேரடி விற்பனை துறை. பணம் கொடுத்தா பொருள் கொடுத்துருவோம். நீங்க கடையில் பணம் கொடுத்து பொருள் வாங்குறீங்களா இல்லையா? அதே தான் இங்கேயும் நடக்குது. அப்போ இது சரியான வியாபாரமா இல்லையான்னா அதுக்கு ஒரு 4 காரணம் சொல்றேன். வெளில நடக்கிற வியாபாரத்தில் மேனுஃபேக்சரிங் இருக்கா? அதே இது இங்கேயும் மேனுஃபேக்சரிங் இருக்கு, லாஜிக் இருக்கு. கரெக்டா? இங்கே இடைத்தரகர்கள் யாருமே இல்லை, ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்களா? வெளியில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்களா? டிஸ்ட்ரிபியூட் பண்றது ஒரு லாஜிக் இருக்கா பிசினஸ்ல? வெளியில 1 லட்ச ரூபா கொடுத்தா மாசம் 10,000 ரூபா தரேங்கிறது ஏதாவது லாஜிக் இருக்கா? ஹலோ, இப்படி லாஜிக் இல்லாத எல்லாமே ஸ்கேம் தான். லாஜிக்கா பிசினஸ் நடக்குது மைலேஜ் மட்டும்தான். இந்தியாவில் நம்பர் 1 கம்பெனி, இன்னைக்கு இந்தியாவில் ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் கம்பெனி, இன்னைக்கு இந்தியாவில் நம்பர் 1 கம்பெனினா மைலேஜ் பிசினஸ் மட்டும்தான் நடந்துட்டு. சும்மா நேற்று ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு பண்ணல. நானும் 13 வருஷமா அந்த இண்டஸ்ட்ரியை ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நானும் படித்தது பிஎஸ்சி பிஎட் மேத்ஸ், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, 2 பிஜி டிப்ளமோ, ஒரு 3 இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷனு. இது போக இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் டிப்ளமோ இன் ஆயுர்வேதிக் மெடிசன் சர்ஜரி படிச்சிருக்கேன். இன்னைக்கு ஆயுர்வேதிக் மெடிசன்னா என்ன, எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத படிச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா பண்ணது. இன்னைக்கு இதே திருப்பூருக்குள்ள 24,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளோக்கு? 24,000 சம்பளம், ஏசி கேபின்னு. யார் என்னை பார்க்க வரணும், கீழே ரிசப்ஷனில் கேட்டு தான் வரணும். சார் வர சொல்லாத சார், ஃப்ரீயாக இருக்கீங்களா, கேட்டு தான் வரணும். இப்படி வேலையில் தான் இருந்தேன் நான். அந்த வேலையை விட்டுட்டு வெளில வந்து பண்ணும்போது எங்கள் அம்மா வடா ரசா மகனேன்னு தழுவி முத்தம் கொடுத்து வேலைக்கு அனுப்பாங்கயா. வேக தூக்கிட்டு ஊராக சுற்றுறது ஒரு நாய் பொழப்பாடா. எப்படி வேலையில் இருந்தால் இதை ஏன் விட்ட அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அதையெல்லாம் சமாளித்து இன்னைக்கு ஜெயிச்சு நிற்க போய் தான் இன்னைக்கு இந்த இடத்துல முனியராஜா சிடிசியாக இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு நான் சொல்லிடுறேங்க, வேலை வாய்ப்பு இல்லை. ஓப்பனாக சொல்லணும்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐன்னு ஒரு மெத்தட் இருக்குது, தெரியுமா? ஹலோ, இப்போ மெசேஜெல்லாம் ஈஸியாக ரீச் ஆயிடுது உங்கள் மொபைலில். நீங்கள் இப்படினாலே வந்துடும் ஏஐ பற்றி. நான் சொல்ல வேண்டியதில்லை. என்ன பண்ணால் இப்படி செஞ்சால் போதும், மொபைல் ஆன் பண்ணிட்டு. ரைட்? ஏஐனா என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். என்னன்னா மனுஷன் சொன்னால் வேலை செய்யுமாமா, மனுஷன் ப்ரோக்ராம் பண்ணிட்டு விட்டாச்சுன்னா வேலை செய்யுமாமா. அடுத்த ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு, எலான் மாஸ்க், ஏஜிஐன்னு, ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். இது என்ன பண்ணுமாமா? போய் தொடர பிள்ளைய நீ தொடாத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சொல்லுவோம். உணர்வுகளோட இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஏஜிஐ அப்படின்னு. அப்போ அதுக்கு சிந்திக்கிற திறன் இருக்கும், உணர்வு திறன் இருக்கும், நம்ம பார்க்குற மாதிரி பார்ப்போம், நம்ம பேசுகிற மாதிரி பேசும், எல்லாமே இருக்குன்னா மனுஷனுக்கு என்ன வேலை இருக்கு? அடுத்த ஒரு இன்டெலிஜென்ஸ் வருதாமா, ஏஎஸ்ஐ, ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். இது மனுஷனோட பல மடங்கு சிந்திக்குமாமா, மனுஷனோட பல மடங்கு திறமை உள்ளதாமா. மனுஷன் சொல்லவே வேண்டாமாமா. நான் சொல்லல, இந்த வீடியோ இருக்கு யூடியூப்ல, நீங்க போய் பாருங்க. கோபிநாத்தும் கணேஷ் வெங்கடாச்சலம் சொல்லி ஒருத்தர் பேசியிருப்பார், சென்னைக்காரர், அமெரிக்காவில் நம்பர் 1 பொசிஷன்ல கம்பெனியோட சிஇஓவா இருக்காரு. கோபிநாத் சிரிச்சுட்டு அப்புறம் அப்படின்னா சார் மனுஷனுக்கு வேலை? ஒரு வேலையும் இல்லை, ஒரு வேலையும் இல்லை. ஓகே, வேலை இல்லைன்னா நமக்கு வாங்கும் திறன் இருக்குமா? இருக்காது. எங்க போய் வாங்குறது? எப்படி தான் நம்ம பணம் வர்றதுன்னா வழி என்னதான் இருக்கு? நிறைய பேரோட கொஸ்டின், சேர்றா அங்கதான் வேலை இல்லை, உன் வேலை இருக்குமா அப்படின்னு உங்க கொஸ்டின் வந்துருச்சு. ரைட்? ஹலோ, கரெக்ட் தாங்க?
வேலை வெளில இல்லை நீ சொல்ற, உன் வேலை எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குற கொஸ்டின் எனக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, உங்கள் மைண்ட்லேருந்து எனக்கு வருது. இந்த வேலை எப்படி நடக்கும்னா, இப்போ கொரோனாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கொரோனா டைமில் நம்ம வேலையே இல்லை, ரைட்டா? 3 மாதம் சம்பளம் இல்லை, காசு இல்லை, எந்த வேலையும் இல்லை. சாப்பிடாம பார்த்தீங்களா? நல்லா சாப்பிட்டோம். நம்பர் 1 இந்தியா நம்பர் 1 ஆனது அப்போ தான் மக்கள் தொகையில். நல்லா சாப்பிட்ட ஆதாரமும் இருக்குது, சரியா? அடுத்து பல்லு விளக்காம இருந்தோமா, பாத்திரம் விளக்காம இருந்தோமா, துணி துவைக்காம இருந்தோமா? இல்லை சார், ஜாலியாக இருந்தோம், வேலைக்கு போகல, வருமானம் இல்லை, செலவு இருந்துச்சா இல்லையா? அப்படி கேட்குறா, விவரமா கேள்வி. நீ சுத்தி சுத்தி இருந்தானே எங்களுக்கு இப்படி புரியும், அப்படித்தானே? வருமானம் இல்லை, வரவு இல்லை, செலவு இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. இப்போ வேலை இல்லை, வேலைக்கு வேலை செஞ்சால் தானே வருமானம் வரும், வேலை செய்யாமல் வருமானம் வராது. அப்போ நம்ம எப்படி மாற்றுறது? வருமானத்துக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வெளியில் எந்த துறையிலையுமே வேலை இல்லை. இங்கே நேரடி வர்த்தகத்தில் மட்டும்தான் உங்களுக்கான வேலை வாய்ப்பு காத்துட்டு. இது நான் சொல்லலை, +1 புக்கில் வணிகவியல் தமிழ் மீடியத்தில், இங்கிலீஷ் மீடியத்தில், காமர்ஸ் புக்கில் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா 223ஆம் பக்கம், நானே சொல்கிற பேஜ். டைரக்ட் மார்க்கெட்டிங்னா நேரடி வர்த்தகம் என்னன்னு இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்கில், +1 படிக்கிறவங்க புக்கில் இருக்குது. இதை தாண்டி பிபிஏ எம்பிஏல பிபிஏ டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற ஒரு அகாடமிக் கோர்ஸ் வந்திருக்கு, எம்பிஏ டைரக்ட் செல்லிங்கிற அகாடமிக் கோர்ஸ் வந்திருக்கு, பிஜி டைரக்ட் செல்லிங், பிஜிஎன் டைரக்ட் செல்லிங் சொல்லி பிஜி டிப்ளமா கோர்ஸ் வந்திருக்கு. இப்போ அகாடமிக்காக வந்துருச்சு, +2 +1 பாடத்திட்ட புக்கில் வந்திருக்கு, பிபிஏவாக வந்திருக்கு, எம்பிஏவாக வந்திருக்குன்னா இது வளரணும்னா வளரணும். நீங்களே, நான் சத்தியமாக சொல்கிறேன், டைரக்ட் செல்லிங் நான் இப்போ தான் சார் கேள்விப்படுறேன், கை தூக்குன்னு பார்ப்போம். இப்போ தான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை கேள்விப்படுறேன். புதுசாக வந்தாங்கன்னா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இப்போ தான் கேள்விப்படுறீங்க. ஆனால் பாடத்திட்டமாக படிச்சுட்டு இருக்காங்களே, +1 புக்கில் இருக்குது, 4-5 வருஷமாக இருக்குது.